ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் சேனல். இந்த நம்ம பார்க்க போகிறோம்னா துங் சகுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து ஆர்எல் டைப் கேமு. ஆர்எல் கேம்னா நம்ம ப்ரோ பிளேயர் சொல்ல மாட்டேன், நம்ம இதோ ஆடுவோம். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு துங் சகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எல் டைப் கேம் ஆட போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கேட்குது. இங்கே வந்துட்டு என்ன மோட்னா ஒரு மோடு தான் நல்லா கேட்குது, அந்த துங் சகுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஈஸி கொடுத்துக்கலாம், அதே ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தா இங்கேயோ தான் கேட்குது துங் சகு, அது மட்டும் நல்லா கேட்குது. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கைஸ். இல்லை விளையாடுவோம் நல்லா இருக்கும் தெரியல. காசு போட்டுது கைஸ், 10 ரூபா ஒரு மேப்பு. நம்ம இப்போ துங் சகுன்னே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே லோடிங் ஆகுது. இந்த கேம் எப்படின்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவானுங்க. அந்த இடத்துலேருந்து துங் சகுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் போக நம்ம எடுத்தோம். அது பார்க்க எப்படி தான் ஒரு மொட்டை பண்ணி வந்து அவன் பார்க்கணும் அவ்வளோ பயங்கரமாலாம் இல்லை, ரொம்ப வினோதமாக இருக்கான். அவன் வந்து நம்மளுக்கு திருத்துவான். அவன் வந்து தப்பிச்சு அங்கே பொம்மை மாதிரி இல்லை, அந்த பொம்மையெல்லாம் எடுக்கணும். மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லை, அதெல்லாம் அந்த பொம்மை அதை தேடி போய் எடுக்குதுங்க. இந்த கேமில் வேலை அது ரொம்ப கஷ்டமான கேம்லாம் இல்லை. அப்போ இது ஒரு கஷ்டமான கேம்லாம் முடிச்சிடலாம். இது ஒரு கஷ்டமான கேமாக இருக்காது, ஈஸியாக முடிச்சிடலாம். சரி ப்ளூ கலரில் இருக்குது, அது வந்து ஐடென்டிஃபை ஒழிஞ்சிக்கிறதுக்கான இடம். இங்கே வேணும் கைது. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த 2 கொடுத்தீங்களா, அது வந்து ஓட வந்துச்சிடும் ஸ்பீடாக. கிட்ட வந்துட்டான். இப்போ கூப்பிட்டு நீங்கள் முடிச்சுக்கணும். இல்லை கைஸ், அது தொட்டுருந்தா அந்த இல்லை கைஸ், அது தொட்டு விடணுமா? ஆமாம் கைஸ், தொட்டு விட்டாலே அது ஓட ஆரம்பிச்சா. இது என்ன பேட்டு எடுக்க முடியும் கைஸ். என்ன கைஸ் பேட் இது டவுச்சு கொடுத்தா தூக்கி போட்டான். எது யூஸ் ஆகும் தெரியல. தேவையா சேர்த்து வச்சுப்போம், எதுவும் தேவைப்படணும்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை தேவையில்லை தான் நினைக்கிறேன். தூக்கி போட்டுடலாமா? தேவையில்லாமல் தூக்கி போட்டுருவோம். நம்ம பொம்மையை கலெக்ட் பண்ணுவோம். அந்த பொம்மையை வந்துட்டு 10 நினைக்கிறாமா. 10 கலெக்ட் பண்ணுறோன்னா இப்போதைக்கு நம்ம 6 கலெக்ட் பண்ணிக்கிறோம். 10 பொம்மை கலெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம முடிச்சிடலாம். ஆனால் மீதி 3 பொம்மை நினைக்கிறேன் கைஸ். கடைக்கு பண்ணிட்டாங்க கைஸ். இவங்ககிட்ட மூஞ்சி நேராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மாதிரி ஸ்க்ரீன் வந்து வைப்ரேட் ஆகும் கைஸ். அங்கே இருக்குது ஒழிஞ்சிக்கிறதுக்கு வேணாம் கைஸ். அவன் உடச்சி உள்ளே வந்து அடிப்பாங்க கைஸ். அதான் பயமாக கிட்ட வந்துட்டானே நீங்கள் வைப்ரேட் ஆகுது. நம்ம ஓடி போயிட்டு அங்கே ஒன்று வந்து அது வந்து மாஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சென்டினா மாதிரி தான் கைஸ். அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரணும்னா அது வந்து மறைஞ்சிடும். சென்டினா வந்து பார்த்துலேருந்து வந்து அடிக்கும், அடிக்கிறாரு பார்த்துலேருந்து மரம்லாம் இஞ்சி விழுந்துருக்காரு கைஸ். நம்ம கிட்டலாம் போகும்போது அது மரம் எரிஞ்சிடும்னு இன்னும் பார்க்கலாம். வரும்போது வளைஞ்சிடுச்சு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன தெரியல, இங்கே எல்லாம் ஐடன் இருக்குது, ஒழிஞ்சிப்போம். இந்த பேட்டு தேவையில்லாத பேட்டு எனக்கு எது யூஸ் ஆகும் தெரியுமா தெரியல. இந்த கேம் எதாவது ஆடினீங்கன்னா எது இந்த பேட்டு யூஸ் ஆகும் சொல்லுங்கள் கைஸ். வரதான் போவோம், வாழ்ந்தான்னு வச்சு ஒழிஞ்சிக்கிறான். ஒழிஞ்சிட்டு என்ன போகலாம், அவன் உடைப்பானான்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் வரல, எங்களுக்கு தெரியல கைஸ். ஒன்று வரான் இப்போ போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். போயிட்டு கரெக்டாக ஓடி போயிட்டு அங்கே ஒழிஞ்சிடலாம் கைஸ். என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஒழிஞ்சிக்கிறேன்டா, இது மேலே உண்டாலும் எதுவுமே பண்ண முடியாது. வரான் கைஸ். கைஸ் வந்துட்டு என்ன பண்ணுறான் பார்த்துட்டு போகணும். அது கைஸ் உடைகிறான் கைஸ். அவ்வளோ நினைக்கிறேன் மாட்டி நினைக்கிறேன். இன்னும் கைஸ் இப்படி குறையுது கைஸ். கீழே எழுத்து மாதிரி போ டீ. இன்னும் ஒரு வட்டி வச்சா உடச்சிருக்குங்க. ஜஸ்ட் தப்பிச்சேன்டா டீ. ஒரு நேரத்தில் விட்டா உடச்சிருப்போம் கைஸ். இதுல திரை இதுனாரா இது திரை என்ன போக மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம போயிடுச்சு. அது கைஸ் மட்டை இவ்வளோ பெருசு வந்துருக்கு. மட்டை என்ன போடுறான் குசுக்காரனாக்கா. இன்னும் 3 மேலே பார்த்துருங்க கைஸ். இன்னும் 3 தான் கைஸ் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். இது எங்களுக்கு தெரியலையே. வீட்டுக்குள்ளே நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே போவேன். இங்கே வழி வச்சு போகணும்னு நினைக்கிறேன். வழி இருக்கும் கைஸ். எங்கடா எங்கேயும் வழி காணோம். வழியிலேயே ஒழிக்க வச்சிட்டானுங்களோ. அங்கே இருக்குது வயசு ஒரு வழி. இது எந்த வீடு தெரியலையே. பின்னாடி இருக்குதா வாய்ஸ் வந்துட்டாங்க வயசு. அந்த துங் சகூர் வேறு. ஐயோ அவரை வந்து அடிச்சிடணும். இந்த ஒரு லாக் ஆகிடுச்சா? இல்லை இருக்குது ஓட்டர் இருக்குது. ஓட்டர் இந்த சைடு வராங்க வயசு. அறிவு யூஸ் பண்ணுறோம். இந்த சைடு வரான். இதுவாகுது. மன்னிச்சிட்டான். இப்போ போய் போயிட்டு எங்கே தெரியல. வீட்டுக்குள்ளே விட வழியிலே இதா வயசு. இவ்வளோ பெரிய கேப்பே இருக்குது. அது தெரியாமல் போயிட்டு சுற்றி நிற்கிறேன் பாருங்க வயசு. நான் ஒரு வீட்டுனா படியேறி உள்ளே போகிற மாதிரி நினச்சிட்டேன். அடுத்து எங்களுக்கு தெரியல. மேப்பில் எங்கேயாவது இருக்கும். ஆனால் கைஸ் அந்த 3 லாஸ்ட்டு 3 இல்லை, அதுதான் கைஸ் கிடையாது கஷ்டம். இன்னும் சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் சைடில் எங்கே வச்சுருக்கேன். இதுவும் வீட்டுக்குள்ளேயா? இந்த வீட்டுக்குள்ளே போய் எடுக்குதா கைஸ். வெளியே இருந்தால் போய் எப்படி சுற்றும் போது கைஸே கிடச்சிது. வீட்டுக்குள்ளே எங்கே வைக்கிறானுன்னு தெரில. அவ்வளோ ஒரு போகலாமா வேணாமா இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வந்துடுன்னு வச்சுக்கோங்க. வந்துச்சேன் இந்த பக்கம் ஒரு எதிர்பார்க்கலுக்கு கரெக்டாக இங்கே வராங்க கைஸ். நீங்கள் சரி ஓட்டலாம், அப்படி சரி ஓட்ட வரலாம். அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் மாஞ்சிடுவோம்ல, அதுக்கு நம்ம போயிட்டு அதை எடுத்துடலாம். ஒன்று எடுத்துகிட்டு வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கைஸ். தொண்டை கட்டிது கைஸ். அதான் ஒரு மாதிரி பேச முடியல. நானே அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா மைக் கூட இல்லையா என்கிட்ட. அது ரொம்ப தொண்டை வலிக்குது, கத்த முடியல தான். அதான் வந்து சுகி மாதிரி பேசிட்டு கைஸ். அது ரத்த வெளியிலும் கரெக்டாக இருக்கும். தொண்டை கட்டிது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எல்லோ கலரில் இருக்குது. போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே ஒன்று இல்லை, ரைட் எடுத்துட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது கைஸ். போயிட்டு எடுத்து இன்னும் லாஸ்ட்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதை எடுத்து இதுவும் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுறாங்க. படுப்பாவி பசங்க எப்படி ஒழிக்க வச்சுறான் பாரு. இதுவும் இங்கே தான் ஈஸியாக கழிச்சு. லாஸ்ட்டு ஒன்று கச்சா நாளைக்கு 4 நிமிஷம் முடிச்சிச்சு. நீங்கள் 4 நிமிஷம் அந்த சைடில் போட்டுருக்கோம். 4 நிமிஷத்துக்கு வந்துட்டாங்க மாடி நினைக்கிறேன் கைஸ். மாடி நினைச்சிங்க கைஸ். ஒரு ஆட்டு போய் நினைக்கிறேன். ஒரு அடி தோக்காமல் அடிச்சுன்னு நினச்சேன். இல்லை கைஸ் இல்லை தப்பிச்சிட்டேன்.
அவனை மாட்டிப்பேன்னு நினச்சேன், தப்பிச்சிட்டேன். அவனை ப்ரோப்ளே தான் நிமிர்ச்சி காட்டுனுக்குறேன். ஓகே அவனை போயிட்டான். இல்லை கைஸ் இதே இன்சைடு வந்து வரான், இப்போ தானே போனான். இல்லை கைஸ் இது அவன் வரமாட்டான் கைஸ், அங்கேயே நிற்கிறான். அவன் அங்கேயே நிற்கிறான் கைஸ், பயமுறுத்து வச்சுலான்னு நினைக்கிறேன் கைஸ், அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து பக்கத்தில் நிற்கிறான். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் கஷ்டம் போதும் கைஸ், எங்கே இருந்து தெரியல தான். இன்னும் வாங்கிட்டு அவன் தான் வரணும் நினச்சிட்டேன். நாங்கள் தான் கைஸ் அங்கே இருக்குது. முன்னாடி போயிட்டு ரைட்டை தான் கிடச்சிடும் கைஸ், லாஸ்ட்டு ஒன்றே ஒன்று. அது எடுத்தீங்கன்னா தும் சாகுன்னு சொல்லிட்டு இதை முடிச்சிடலாம் கைஸ். தும் சொல்லி மட்டம் பண்ணிலாம் தெரியல என்ன பேர் வைக்கலாம், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கிறேன் கைஸ், நிக் நேம் நல்லா இருக்கான். நிக் நேம் வச்சா தான் எடுக்கணும் கைஸ். அதுதான் கைஸ். இல்லை இப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு மேலே பண்ணுறது இப்போ வலி போடுது. அவனுக்கு என்ன வலிப்புன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட 5 பொம்மி நம்ம இந்த 10 பொம்மி பொறுக்கிட்டோமா, அதனால பையனுக்கு வெறி ஆகிட்டு மேலே வந்து பிளாஸ்ட் ஆயிடுவான் வெறி தாங்க முடியாமல். ஓ கைஸ் இது அவ்வளோதான் கைஸ், இது கேம் பிளே. அவன் லாஸ்ட்டாக இந்த 5-10 வலி பண்ண பிறகு வெடிச்சு செதுருவான். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் முடிச்சு. எவ்வளோ நிமிஷத்தில் முடிச்சிடுன்னா 4 நிமிஷம் 50 நிமிஷத்துக்குள்ளே 50 செகண்ட்குள்ளே முடிச்சிடும் கைஸ். என்னையே ஒரு பாட்டி போட்டேன், அது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டு போடுது. அதை கீழே காட்டுதா எஸ் கவுண்டு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த ஆட் வர கூட தான் ஆட் எங்கடா வருது, நெட்டாக ஆன் பண்ண மாட்டேங்குன்னு. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் கைஸ் சேனல் கொஞ்சம் ரீச் ஆகும்.